லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 27வது 28வது வார்த்தையில் நான் இப்படி வாசிக்கிறோம். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சலோமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளை ஒன்றை போலாகலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்து வித்தால் உங்களுக்கு உடுத்தி வைப்பது அதிக நிச்சயமல்லவா என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் மனிதர்களுக்கு தேவனுடைய வல்லமை விளக்குவதற்காக உபமகைகள் கூட தான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். அப்படி சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? காட்டிலே நாம் நிசாரமாக பார்க்குற ஒரு பூவை பற்றி சொல்லுகிறார். அந்த பூ ஒரு மொட்டு வந்து சின்ன ஒரு தடிப்பு போல் வந்து பின்ன மொட்டு வந்து நல்லொரு பூவாக என்ன செய்கிறது? விரிந்து வருகிறது. ஆனால் அந்த பூவுக்கு கூட இவ்வளவு அழகு கொடுக்கிற தேவன் அப்படி அவர் உடுத்து வைக்கிறார் என்று காணப்படுகிறது. அப்படி அதுக்கு ஒரு மேன்மையை உண்டாக்குற ஒரு தெய்வம் நான் உங்களுக்கு குறித்து கவலைப்படாமல் இருப்பார் அப்படி சொல்கிறார். அப்போது இன்றைக்கு விருந்து நாளைக்கு அடுப்பில் போடுகிற ஒரு புஷ்பத்திற்கு இவ்வளோ மகிமையை தேவன் கொடுத்தால் நான் உங்களுக்கு எதுக்கு கவலைன்னு கேட்குறார். உங்களை உடுத்துவிக்க மாட்டாரான்னு கேட்கிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்றுள்ள கவலைகள் விட கர்த்தர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அப்போ நமக்கு கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தேவையான நேரங்களில் தருவார் என்று சொல்லி இந்த உவமையில் கூட கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், சலோமன் என்று சொல்லுகிறவர் ரொம்ப ஞானத்தில் ரொம்ப பெரியவர் அப்படின்னு சொன்னால் அவர் ஞானிகளுக்கு ஞானி. அப்படி உள்ள ஒரு ஞானி இந்த உலகத்தில் பிறந்ததும் இல்லை, இனி பிறக்க போகிறதில்லை. அப்படி இருந்த ஒரு ஞானி போலும் இந்த புஷ்பத்தை போல உடுத்தி இருந்ததில்லை என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி ஒரு காட்டிலே இன்றைக்கு விருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற ஒரு புஷ்பத்திற்கு இவ்வளோ மகிமையானால் கர்த்தரை நம்பி இருக்கிற நமக்கு எவ்வளவோ மகிமை மேன்மை கிடைக்கும். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய கவலைகளை எல்லாம் கர்த்தரிடத்திலே கொடுத்து கவலைகளை மறந்து ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாய் வாழ கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக. ஆமென்.